எல்லாரும் சந்திக்கிறேன். என்னடா பானோட இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் இப்போ வீட்டு இருக்கிற எல்லாருமே போட்டினோம். அம்மா அப்பா எல்லாம் வெளியில் போட்டினோம். நானும் என் அண்ணாவும் ஒளியும் தான் வீட்டை நாங்கள் தனியாக போய் இருந்தாங்க. இருந்து இப்போ வெளியில் போய் விளையாடி போட்டு இப்போ தான் வந்தாங்க. பசிக்குன்னு தான் வந்தாங்க. இப்போ இந்த வீட்டை இப்போ வந்து பார்க்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க என்றால் கடையில் இந்த பக்கத்து கடையில் வந்து பானை வேண்டி கொண்டு அதோட ஏதாச்சும் சாப்பிட்டு வந்தால் ஒரு கடையில் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன யோசினாங்க என்றால் முட்டை பொரிச்சு சாப்பிடுவோம். முட்டை பொரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு மட்டும் இல்லை, ஒலிக்கும் அப்படித்தான், எங்கள் அண்ணாக்கும் அப்படித்தான். நாங்கள் அப்பப்போ பொரிச்சிருக்கிறோம். ஆனால் அம்மா ஹெல்ப் பண்ணி பொரிச்சிருக்கிறோம். இந்த முறை தனியாக பொரிக்க போகிறோம். எப்படி பெருசாக பொரிக்கிறேன்னு தெரியா, அதனால வந்து இன்றைக்கு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ அதை வரையினோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் நிற்கணும். எங்கள் அண்ணா இருக்கிறார், ஒடியும் நிற்கிறார். நல்லா பிஸியாக இருக்கணும் 2 பேரும், சரியான பிஸியாக இருக்கணும். நாங்கள் இப்போ முட்டை பொரிக்கிறதுக்குரிய பொருட்களை எடுத்துட்டோம். அந்த பொருட்கள் தேவையான தான் எடுத்துருக்கிறோம். வேறு என்ன தேவையில்லைன்னு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்துருக்கிறோம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். விளங்கும் 6 முட்டை ஏன்னு எடுத்துறாங்க. இவருக்கு முட்டை இல்லா கோழித்தான் அவர் குறிக்கோள் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கோழி இல்லை, முட்டை மட்டும் தான் இருக்குது. ஆனால் ரெண்டாலும் 6 எடுத்ததுக்கு விளக்கம் வந்து இவர் தான். சரி, அதை தவிர வந்து எங்களுடைய அம்மா வந்து முட்டை பொரிக்க வந்து வெங்காயம் வெட்டி போடுறவா, அதனால நாங்கள் வெங்காயம் எடுத்துருக்கிறோம். வெங்காயம் நார்மலாக வந்து எங்களை விட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கும், பெரிய வெங்காயம் தான் வெட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் கிடைச்சிருக்குது. அது எங்களுக்காகவோ என்னத்துக்குன்னு தெரியா. இது வந்து நெனி வெட்டி செய்யணும். அதை தவிர வந்து நாங்கள் அம்மா மிளகாம் வெட்டி போடுறவா, அதை பார்த்துருக்குறோம். அப்போ மிளகாம் எடுத்துருக்குறோம். இதில் பிரச்சனைனா நார்மலாக நாங்கள் பச்சை கலர் மிளகா தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி சிவப்பு தான் கிடைச்சிருக்குது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடைச்சிருக்குது. எங்களை முட்டை எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ட்ரை பண்ணுவோம். சரி, இவ்வளவு தான் நினைக்கிறேன். உப்பு மறந்துட்டேன். அப்படியா? ஓகே. அப்போ தூளும் மறந்துட்டோம், உப்பையும் மறந்துட்டோம். 2ஐயும் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெயும் மறந்துட்டோம். எண்ணெயும் முட்டை பொரிக்கிறதுக்கு தேவைதான். மிக அத்தியாவசியம் வந்து உப்பு மண்ணியம் தான். அதே ஃபர்ஸ்டாகவே மறந்துட்டோம். ஒளி பண்ணு. ஓகே, சரி. இப்போ சட்டி வந்து நாங்கள் சட்டி தேடி பார்த்து நாங்கள் முட்டை பொரிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 சட்டி கிடைச்சிருக்குது. 1 பெருசு 1 குட்டி. 2ஐயும் நாங்கள் இப்போ பொரிக்க போகிறோம் முடிவு எடுத்துருக்குறோம். என்னென்றால் எதில் பொரிக்கண்டு தெரியல. அப்போ 2ஐயும் பொரிப்போம். சரி, இப்போ என்னென்ன விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கோம் வடிவாக பாருங்க.
எப்படியோ அதை சாப்பிட தானே போகிறோம். ஷேப் பேச முக்கியம் இல்லை எங்களுக்கு, அவ்வளோ பசி. இப்போ ஷேப் முக்கியம் இல்லை எங்களுக்கு, எப்படியோ சாப்பிட்றது தான் குறிக்கோளாக இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த பானை பட்டி போட்டு ஓகே ஓகே கட்டும். அதுங்களா இதுலேயும் கோழிக்கால் வெட்டுற வேறு தான் வட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே கோழிக்கால் வெட்டிக்கால் வேறு வெட்டுறேன். ஆஹா ஆஹா அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. நாங்கள் படித்த முட்டையும் பாலும் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. எப்படி இப்போ எங்களுக்கு டேஸ்ட் முக்கியம், சாப்பிட்றது முக்கியமாக இருந்தது. அதனால எது ஒன்று சாப்பிட்றதுனால நல்லா இருந்ததா? ஏதோ ஒன்று இப்போ டேஸ்ட் முக்கியம் இல்லை, நம்ம சாப்பிட்றது முக்கியம். பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். முக்கியமாக நீங்கள் சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனால் நான் ரொம்பவே சிரிச்சேன். இவங்க கொமிக்ஸை கேட்டு நான் ரொம்பவே சிரிச்சேன். அது தவிர நீங்களும் நல்லா நீங்களும் நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மறக்காமல். அது தவிர கமெண்ட்ஸ் ஏதாச்சும் போட போனீங்கன்னா போடலாம். முக்கியமாக வந்து இந்த இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.